ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த அதிர்ஷ்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதே விஷயங்கள் தான் இன்னும் மிச்சம் இருக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர்ண கும்பம். அதாவது ஒரு குடம், அழகான குடத்து மேலே தேங்காய் மாவிளை வச்சு, தேங்காய் வச்சு, மஞ்சள் பூசின தேங்காய் வச்சா அது பூர்ண கும்பம். அதுக்கு நூலெல்லாம் சுற்றி அந்த மாதிரி ஐயர்க ஏதாவது புண்ணியோஜனம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு செய்வாங்க. நம்ம வீட்லேயும் வரலட்சுமி வைக்கும்போது நம்ம பூர்ண கும்பம் வைப்போம் இல்லைங்களா? சரி, அது இல்லாமல் நம்ம வேறு எங்கேயுமே பூர்ண கும்பம் பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் குடம் இருக்குது இல்லைங்களா? தழும்ப தண்ணியோடு வச்சுருக்க குடம், அதுவும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி முழுமையாக தண்ணியோட, அதனால தான் அரை குடம் அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, முழுமையாக வச்சுருக்கணும் தண்ணி. அப்படி தண்ணி இல்லாதப்போ அதை கமுத்தி வச்சுருவாங்க ஓகேங்களா? அதுவும் கும்பந்தான். டெய்லியும் நம்ம வீட்டில் இருக்கிற குடத்தில் என்ன, இப்போ பிளாஸ்டிக் குடத்தில் பார்க்குறோம் ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்கிற பூர்ண கும்பமும் பிராஸ் தான், பித்தளை தான். உங்ககிட்ட பித்தளை கும்பம் வாங்கி வைக்க உங்களால் இப்போ முடியலன்னா, நீங்கள் போஸ்டரில் செவுத்தில் ஒட்டிட்டு அந்த கும்பத்தை பாருங்கள். முடிஞ்சதுன்னா நீங்கள் கும்பம் அந்த அழகாக போட்டிருக்காங்க, ஒரு கும்பம் மேலே தேங்காவோட கும்பம். அநேகமாக இது ஏதாவது ஒரு பித்தளை கடைக்காரர் அந்த காமதேனு கும்பம் அந்த மாதிரி இன்னும் பல பின்னாடி வரக்கூடிய விஷயங்களும் அவரே வச்சிருப்பாரா இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் தான் அனுப்பியிருப்பார், அதை தான் அவங்க இதில் போட்டிருக்காங்க. அங்கே எங்கேக்குமா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த கடையை பற்றி சொல்லுவாங்க. அதில் அவங்களுக்கு பல பெனிஃபிட்ஸும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு விஷயம் பூர்ண கும்பம். இப்போ நம்ம டெய்லியுமே ஒரு குடம் இருக்கு இல்லைங்களா? அதுவே கும்பந்தான். அதை நம்ம டெய்லி வீட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த பித்தளை குடம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் முன்னாடி நம்ம அம்மாக்கெல்லாம் பித்தளை குடம் யூஸ் பண்ணாங்க. நம்ம பாட்டிங்களுக்கெல்லாம் பித்தளை குடம் நான் மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்தது தான் சில்வர் குடம், இந்த பிளாஸ்டிக் குடமெல்லாம் ஓகேங்களா? பிளாஸ்டிக் குடம் அப்படின்னா அது கும்பம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பிளாஸ்டிக் குடமாக இருந்தாலும் அதுவும் கும்பந்தான். சில்வர் குடம்னாலும் அதுவும் கும்பந்தான். பித்தளை குடம் கும்பம். அந்த பித்தளை குடத்து மேலே தேங்காய் வச்சா அதில் அந்த மேலே புடவை கட்டினாங்கன்னா அது கடவுளே தான் ஓகேங்களா? அது மாதிரி வீட்டில் நம்ம பார்க்குற குடம் அப்படின்றதே கும்பந்தான் ஓகேங்களா? ஆனால் தேங்காய் வச்சுட்டா பூர்ண கும்பம், இது வெறும் கும்பம், அவ்வளவுதான். கும்பம் பார்க்குறது தானே. எல்லா லேடிஸும் கும்பம் பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம் டெய்லியும். எல்லா ஜென்ஸும் கும்பம் டெய்லியும் பார்க்குறாங்கல்ல. குடத்தை பார்க்காத ஏதாவது ஒரு ஆண்கள் காரில் பென்ஸில் போகிறவங்க கூட ரோட்டில் குடத்தை பார்ப்பாங்க, அவங்க வீட்டில் குடத்தை பார்ப்பாங்க ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி பணக்காரங்கள்லாம் இந்த மாதிரி வஸ்துக்களை வாங்கி வச்சிட்ருப்பாங்க வீட்டில் ஓகேங்களா? பூர்ண கும்பம், காமதேனு வீட்டு அவங்க நிலவாசல் படியில் கண்டிப்பாக பூர்ண கும்பத்தை செதுக்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பணக்காரங்க, பணம் வச்சுட்டு அவங்க வீடு கட்டும்போது அதை செதுக்கி வச்சுக்குவாங்க. அதை செதுக்கினதுனால அவங்களுக்கு டெய்லியும் பார்த்து பணம் வர்றதில்லை, சும்மாவே அவங்க வீட்டில் கும்பத்தை பார்க்கும்போது பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஓகேங்களா? அப்போ எல்லோரும் கும்பம் பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ அதுவே அதிர்ஷ்டம் தானே. தனியாக ஒரு பூர்ண கும்பம் படத்தை அங்கே மாட்டி வச்சு, இல்லை பூர்ண கும்பத்தை வீட்டில் வாங்கி வச்சு பிராஸில் பித்தளையில் வாங்கி வச்சாதான் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா? சரி, இப்போ என்னென்னா அதிர்ஷ்டம் பூர்ண கும்பத்தை வாங்க நமக்கு வசதி இல்லை. ஒரு போஸ்டர் வாங்கி செவுத்தில் ஒட்டி வச்சுட்டு அதை பார்க்குறோம். இன்னும் அதிர்ஷ்டம் வந்த மாதிரி உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பூர்ண கும்பத்தை பித்தளையில் வாங்கி வச்சுக்கணுங்க, அதுதான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நீங்கள் பேப்பரில் பார்த்ததுனால உங்களுக்கு கிடைக்கல அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பித்தளையில் அதுக்கு பணம் கொடுத்து வாங்கி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருந்துட்டு உங்களுக்கு எதுவும் அதிர்ஷ்டம் வந்ததா உங்களுக்கு தோணலை அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க இல்லையா? கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு பார்க்கல, புரிஞ்சா? இது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு நீங்கள் முழுசாக நம்பி இருக்கணும், நீங்கள் முழுசாக நம்பாததால் உங்களுக்கு அது வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போவும் பழி உங்கள் மேலேயே தான் வரும். நீ நம்பலை, உனக்கு கிடைக்கல. தெய்வமே, நான் அதுதான் கேட்குறேன், எதுக்கு பூர்ண கும்பம்? நீ பூர்ண கும்பத்தையும் நம்பாத, பித்தளை கும்பத்தையும் நம்பாத, காமதேனுவையும் நம்பாத, அது பேப்பரில் இருந்தாலும் நம்பாத, போஸ்டரில் இருந்தாலும் இந்த பிராஸில் வாங்கி வச்சு காசு கொடுத்து வாங்கி வைக்கிறதையும் பண்ணாத, எதுவும் பண்ணாத.
ஓகேயா? அதிர்ஷ்டன்றது உனக்குள்ளே இருக்கு. எந்த இடத்துலலாம் நீ சந்தோஷப்படுறியோ அது எல்லாமே அதிர்ஷ்டம்தான். கடவுளை நம்பு, கடவுளை கும்பிடு, உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். எதுக்கும்மா காமதேனு? காமதேனு வந்தால் தான் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு தெரியுமா? பூர்ண கும்பம் வந்தால் தான் அதிர்ஷ்டமாக தெரியுமா? கடவுள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக தெரியலையா? கடவுளுக்கு மேலே தான் காமதேனுவும் பூர்ண கும்பமுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். கடவுள் பெருசா, காமதேனுவும் பூர்ண கும்பமும் பெருசா? கடவுள்கிட்ட இருக்கிற பொருட்கள் தான் காமதேனுவும் பூர்ண கும்பமும். புரியுதுங்களா? அது ரெண்டும் பெருசு. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கடவுள் கொடுக்க மாட்டாரா? நம்ம வீட்டில் தான் படமாக கடவுளை மாட்டி வச்சுருக்கோம், சிலையாக கடவுளை வச்சுருக்கோம், கேலண்டரில் இருக்கார், நம்ம ஃபோன் கவர் பிக்சராக இருக்கார். இது இன்னும் எங்கெல்லாம் கடவுள் இருக்கணும்? அவரை பார்த்தா பத்தலையா? அந்த இதில் போய் லைக் பண்ணிவிட்டு மெசேஜ் போட்டுட்ருக்கீங்க. எப்படி வைக்கணும், எங்கே வைக்கணும், இதில் இருந்தால் போதுமா, பிளாஸ்டிக் வைக்கலாமா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா கடவுள் மேலே? கடவுள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் என்ன அங்கே வச்சாலும் எதை பார்த்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வராது. புரியுதா? கடவுள் தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். கடவுளை தவிர வேறு யாரும் கொடுக்க மாட்டார். கடவுள் ஜாதகத்தில் வச்சுருந்தாருன்னா அது ஜாதக ரீதியாகவும் அதிர்ஷ்டம் வரும். ஆனால் அதையும் கடவுள் தான் கொடுக்கணும். புரிஞ்சதுங்களா? அதை விட்டுட்டு காமதேனுவை பார்த்தா பூர்ண கும்பத்தை பார்த்தோம்னா அதிர்ஷ்டம் வரும்னு நினைக்காதீங்க. கடவுளை பார்த்தா தான் அதிர்ஷ்டம் வரும். கடவுளை கும்பிட்டா தான் அதிர்ஷ்டம் வரும். மனமுருகி அவரை கும்பிடணும், மனசார கும்பிடணும், அப்போ அதிர்ஷ்டம் வரும். அதை விட்டுட்டு இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்கன்னு சொல்லி கும்பிட்றத தயவு செஞ்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளை யானையம். ஓகேங்களா? வெள்ளை யானை, அதுவும் தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கணுமா. தும்பிக்கையை கீழே போட்டிருக்கிற யானை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது. தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கணும் வெள்ளை யானை. வெள்ளை யானை லக்ஷ்மி படத்துலேயே இருக்கும். ஓகேங்களா? எதுக்காக வெள்ளை யானையை சொல்லியிருப்பாங்கன்னா, இந்திரனோடது. இந்திரன் பல சுகவாசி இல்லைங்களா இந்திரன். அந்த வெள்ளையான வெற்றியை காட்டணும், கையை அப்படி தூக்கி காட்டினா வெற்றி. அதை பார்த்தா அதிர்ஷ்டம். அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேங்களா? நம்ம கடவுளை கும்பிட்டாலே எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு வெள்ளை யானைக்கு நீ அது தந்தத்தில் செஞ்சதோ, இனி எதுலெல்லாம் மண்ணில் செஞ்சதோ, எந்த செஞ்சதோ அதனுடைய ஆர்ட் ஒர்க்குக்கான விலைங்கிறது இருக்கும் ஜாஸ்தியாக. அந்த பீங்கான்லலாம் செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த பளிங்கு கல்லெல்லாம் செய்கிறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் டூ காஸ்ட்லி. பணக்காரங்கெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. ஓகேயா? நீ அதாவது டெய்லியும் நம்ம சாதாரணமாக இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதை விட இன்னும் பல செலவுகளை நம்ம வச்சிட்ருக்கோம் இல்லையா? அந்த செலவுகளையெல்லாம் நம்ம பண்ணலாம், கடவுளை கும்பிட்டுக்கலாம், போதும். ஓகேங்களா? அதெல்லாம் டூ காஸ்ட்லியாக இருக்கும். நமக்கு பல செலவுகள் இருக்குது. இது வாங்கி வச்சாதான் நமக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியெல்லாம் அதிர்ஷ்டம் வராது. கடவுளை கும்பிடுங்க, அதிர்ஷ்டம் வரும். சரிங்களா? தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் செலவு பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டு அதுக்கும் கஷ்டப்படாதீங்க. தயவு செஞ்சு கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. கடன் இல்லாமல் இருந்தாலே 1000 அதிர்ஷ்டம் சேரும். கடவுளே கொடுப்பார். கடவுளை கும்பிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணுமா, கடவுளை கும்பிடுங்க. இவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அதிர்ஷ்டம் கடவுளோடதே. அது என்னன்னு நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.